எல்லாம் நடக்காது. இது வெறும் இமேஜினேஷன் தானே. நடந்தாலும் கிளிப்பாகத்தான் இருக்கிறது. யோ, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதியா? அப்படி ஏதாவது ஏடா கூடமா நடந்துச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன சிவபெருமான் ரவுண்ட் வந்து கொண்டிருக்கிறார். வந்தால் வந்துட்டு போகட்டுமே. சிவபெருமானே வருகிறாரா? இவருக்கு வேறு வேலையே கிடையாதா? இப்படி நேரம் கட்ட நேரத்தில் வந்து ட்ரபிள் கொடுக்கிறாரே. யமதர்மா, என்ன யமதர்மா? மீண்டும் யமலோகத்திலிருந்து ஒரு அதர்ம வாடை வீசுகிறது. என்னால் கைலாயத்தில் இருக்கவே முடியவில்லை. அது அதர்ம வாடை இல்லை இல்லை, அதர்ம வடை வந்து. அதர்ம வடை என்ன? அதர்ம வடை, ஆம வடை, தயிர் வடை என்று உணர்கிறீர்? தெளிவாக சொல்லும். நான் சொல்றேங்க. ஈஸ்வரா ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மங்களம் உண்டாகட்டும் மானிடனே. இந்த மல்கோவா மாம்பழம். மாம்பழமா? எதுக்கு? இது விநாயகனால் ஏற்பட்டது. என்னை யார் சுற்றி வந்தாலும் ஒரு மாம்பழம் கொடுப்பது எனக்கு பழக்கமாகி விட்டது. சுவாமி, என் பேர் கண்ணப்பன். நான் நிறுத்து. ஞான திருஷ்டியால் யாம் சகலமும் அறிவோம். யமதர்மா, நடந்தவற்றை முன்கூட்டியே எனக்கு ஏன் சொல்லவில்லை? தங்களுடைய நெற்றிக்கண்ணை கண்டுதான். நெற்றிக்கண்ணா? அதை என்ன இப்போது கழட்டி வைத்து விட்டா வந்து விட்டேன். என்னுடைய டிபார்ட்மெண்டில் ஒரு குறை ஏற்பட்டால் அது எனக்குத்தானே அவமானம். மாற்றி எடுத்து வந்த மடையனே, உன்னை சஸ்பெண்ட் பண்ணுகிறேன். இன்று முதல் சித்திரகுப்தன் ஆக்டிங் யமதர்மன். சுவாமி, விசாரணை கமிஷனுக்கு தயாராக இரு. சித்திரகுப்தா, ஈஸ்வரா, டேக் இன்சார்ஜ் ஆஃப் யமலோகா. தள்ளி இல்லையா? தன்யனானே தாட்சாயினி நாதா. மங்களம் உண்டாகட்டும். சங்கரா, மகாதேவா, கங்காதரா, கைலாசநாதா, மூலப்பொருளே, முக்கண்ணா. என்ன? அந்த எக்ஸ்டென்ஷன் விஷயமாக இனிமேல் நீ அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். You are dismissed. தக்காளி என்ன விலை? 3 ரூபாய்மா. 3 ரூபாயா? 1 கிலோ போடுங்க. சாவித்ரி, சாவித்ரி, உனக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் நானே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. தேவையில்லை, எனக்கு வாங்கிக்க தெரியும். நீ இன்னமும் என்ன நம்பல? கடவுள் மேல ஆணையா சொல்றேன், நான் மார்க்கண்டேயன். ஒரே பைய திருப்பி திருப்பி சொல்றதால அது உண்மையாடாது கண்ணப்பன். ஐயோ, நான் கண்ணப்பன் இல்ல, மார்க்கண்டேயன். என் மார்க்கண்டேயன் இறந்து போயிட்டாரு. இறந்து போனது வாஸ்தவம் தான் சாவித்ரி. ஆனா யமலோகத்தின் திரும்பி வந்திருக்கேன். காலேஜ் ப்ரொஃபசர் நீங்க, கண்டபடி புழுகாதீங்க. அது உங்க தோழிக்கே கேவலம். பைய கொடுப்பா. சாவித்ரி, சாவித்ரி, என்ன நீ இன்னும் நம்பல? நம்பல நம்பல நம்பல. ஆனா என்னால உன்னை மறக்கவே முடியும் சாவித்ரி. குமுதம் 62ஆம் பக்கத்துல நம்பர் மூலமா தன் காதலை தெரிவிச்ச மார்க்கண்டேயனை இந்த சாவித்ரி மறந்திருக்கலாம். ஆனா மார்க்கண்டேயன் மறக்கல. அதே குமுதத்துல 32ஆம் பக்கத்துல காதலுக்கு சம்மதம் தெரிவிச்சத இந்த சாவித்ரி மறந்திருக்கலாம். ஆனா மார்க்கண்டேயன் மறக்கல. சாவித்திரியை காதலிக்கிறதுக்காக கராத்தே தெரியும்னு போய் சொல்லி அடிபட்டு விழுந்தவன இந்த சாவித்திரி மறந்திருக்கலாம். ஆனா மார்க்கண்டேயன் மறக்கவே இல்லை. சாவித்ரி, சாவித்ரி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மார்க்கண்டேயன். நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல. யமலோகம் போய் திரும்ப இந்த முத ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. சாவித்ரி, நான் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்ததே உனக்காகத்தான். இப்பவே போய் உங்க அப்பா கிட்ட நம்ம கல்யாண விஷயமா பேசலாம் வா. வேண்டாம் மார்க்கண்டேயன், நான் நம்புற மாதிரி அவ்வளவு சுலபமா எங்க அப்பா நம்ப மாட்டாரு. அப்ப நம்ம கல்யாணத்துக்கு என்னதான் வழி? இருக்கவே இருக்க அழகல டெக்னிக். அப்படின்னா என்னை ஏத்துட்டு போய் கல்யாணம். பீச்சிலியா? உட்கார முடியாதுமா, மனம் சுடும். நாராயண நாராயண. யமதர்மா, என்னையா அழைத்தீர்கள் நாரதரே? ஆமாம் யமதர்மா. எக்ஸ் யமதர்மா என்று அழையுங்கள். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தனிமரமாக நிற்கிறேன் நாரதரே, தனிமரமாக நிற்கிறேன். யமதர்மா,
காரணம் இல்லாமல் ஒரு நல்ல குடும்ப தலைவனை பிரித்து எடுத்து வந்து விட்டார். அதுவே சிவன் கோபத்திற்கு காரணம். கவலைப்படாதே, உன் பதவியை திரும்ப பெற வழி இருக்கிறது. ஏதாவது இடைத்தேர்தல் வருகிறதா? அதை கூறவில்லை நான். பிறகு என்னதான் வழி நாரதரே? யமதர்மா, முதலில் மார்க்கண்டேயனை இங்கு திரும்ப அழைத்து வந்து விடு. இங்கு இருக்கும் கண்ணப்பனை அவன் வீட்டிலே விட்டுவிடு. உன் மீது என்கொயரி கமிஷன் வராதவாறு நான் பார்த்துக் கொள்கிறேன். உண்மையாகத்தான் சொல்கிறீரா நாரதரே? ஆமாம். போகிறேன். என்னுடைய சகலவித சக்திகளையும் உபயோகப்படுத்துகிறேன். போகிறேன். இதோ போகிறேன் நாரதரே. எல்லாரும் இப்படியே மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன்ல, பதில் சொல்லுங்க. அண்ணே, எனக்கு அப்பவே தெரியும்னே. சாவித்திரி ஏன் புருஷனை சுத்தி சுத்தி வரும்போதே இந்த மாதிரி ஏதாவது விபரீதம் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். பாதிங்களா, என் பொண்ணு தன் மனசு ஆறுறதுக்காக மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன்னு கூப்பிட்டுக்கிட்டு அலைஞ்சா, அதுக்கு போய் பாருங்க. பாதிங்களா, அதானே ஒரு படிச்சவன், ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறவன் இதுதான் சாக்குன்னு எடுத்துட்டு ஓடிடுறதா? கண்ணப்ப இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு அனுசியாவோட அண்ணன் ஒண்ணு இழிச்ச வாயம் இல்ல. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் நினைச்சு தானே என் தங்கச்சியை கட்டி வச்சேன். இப்படி கண்டவளை எடுத்துட்டு ஓடிச்சானே அவன், நான் சும்மா விடுவானா? இப்ப எங்கேன்னு போய் தேடுவேன் என் மகளை? உன் மகளை உடியா தாலி கட்டம் கொண்டாட்டி தைக்க விட்டு போயிட்டானே. நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. அப்படி பண்ணக்கூடிய பையன் இல்ல. என்னத்த சொல்ல, தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு தலை நிமிர்ந்து நடந்தேன். இப்ப என்ன தலைகுடியே வச்சுட்டான். இப்படி செய்வான் நினைக்கவே இல்லை. அனுசையா, அனுசையா, யோ வாயா. நான் இருக்கிறேன். அனுசையா, அண்ணே, விடுமா என்ன? வெட்டி தீட்டுறேன். இனிமே நான் பேச மாட்டேன்டா, அதுதான் நான் பேசும். ஆமா, இனிமே நான் தான் பேசுவேன். எதுக்குடி உங்க அண்ணன் அறிவாளோட அலையறான்? நீங்க ஒரு மனுஷனா? வெக்கம் இல்லாம என்கிட்ட வந்து பேசுறீங்க? உன்னோட பேசுறதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? கட்டின பொண்டாட்டியையும் பெத்த குழந்தையும் விட்டுட்டு இப்படி கண்டவளோட கண்டபடி ஓடிட்டீங்களே, இது நியாயமா? ஐயோ, அத சொல்றியா நீ? நான் வரமாட்டேன்னா சொன்னேன். ஆனா அவங்க என்ன உடலையே வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க அவளுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? கண்ணப்பா, என் பொண்ணு சாவித்திரி எங்கப்பா? அவளை எங்கப்பா மறைச்சு வச்சிருக்க? என்னது? சாவித்திரியை நான் மறைச்சு வச்சிருக்கேன்? ம், என்ன வளர்றீங்க? உணரலடா, உண்மையைத்தான் சொல்றான். என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல்? என்ன எல்லாம் புரியாதபடி பேசுறீங்க? இப்ப இங்க என்ன நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா நேரடியா சொல்றது. அதுக்காக கட்டின முன்னாடி வெறுக்கிற மாதிரி நடிச்சுட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சாவித்திரி இழுத்துக்கிட்டு ஓடிட்டீங்களே. ஐயோ, நான் சாவித்திரி இழுத்துக்கிட்டு ஓடிட்டேனா? நான் யமலோகம் எல்லாம் போயிருந்தேன். பொய்ய பாத்தீங்களா மாமா? யமலோகம் போனாரா? யமலோகம். யோ, யமலோகம் போயிட்டு வந்தேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சொல்லியா? சபாஷ், பைத்தியமா நடிக்கிறியா? ஆமா அண்ணே, பைத்தியமா நடிச்சாதானே செஞ்ச தப்ப மறைக்கலாம். யாரு பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அண்ணன் பைத்தியம், உன் மாமனார் பைத்தியம், ஏன் உன் குடும்பமே பைத்தியக்கார குடும்பம். யோ யோ யோ, எல்லாம் ஒன்னால வந்த வினையா. சொல்லையா? யார்கிட்ட பேசுறீங்க? யமதர்மன் கிட்ட. பாத்தீங்களா மாமா, வெறும் சுவத்தை காட்டி யமன்னு சொல்றாரு. இவ்வளவு பெருசா யமன் இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல? ஓஹோ, இவங்க கண்ணுக்கு நீ தெரிய மாட்டியோ? யோ யோ, தயவு செஞ்சு உன்னை நீ காமிச்சிக்கயா, இல்லாட்டி யாரும் நம்ப மாட்டாங்கயா. சரி கண்ணப்பா, என்னை அவர்களுக்கு நான் காட்டிக் கொள்கிறேன். உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். அம்மணி, அந்த மார்க்கண்டேயன் எங்கே? மார்க்கண்டேயனா? அதாண்டி, எனக்கு பதிலா இங்க இருந்தானே அவன்தான் மார்க்கண்டேயன். அம்மணி, என்னுடன் இருந்தவன் கண்ணப்பன், இங்கு தங்களுடன் இருந்தவன் மார்க்கண்டேயன். மாமா, முதல்ல இந்த குழந்தை தூக்கி ரோட்ல எறிங்க. நான் தாண்டி. அப்ப சரி. சாவித்திரி உங்களோட உணர்ந்ததுக்கு சாட்சி இவனே இருக்கானே. கல்யாணம் பண்ணிக்க போறதாகவே பேசிக்கிட்டாங்களே. ஏன்னா சொல்லேன்டா. ஆமாங்க, தவறு மாறிடவே. கண்ணப்பன் என்னுடன் தான் இருந்தார். சாவித்திரியை ரைட் கொடுத்தது மார்க்கண்டேயன். என் வீட்டு கதவை தட்டி சாவித்திரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது உண்மையான மார்க்கண்டேயனா? ஆமா ஆமா. ஆமா, இப்ப எங்கதான் போயிருப்பாங்க? அதை என் ஞான திருஷ்டியில் நானே கண்டுகொள்கிறேன். இங்கு
இங்குதான் ஓடி இருக்கிறான். ஒரே ஹீரோ சொட்டுதே. Just now develop. என்னப்பா, இந்த படத்தில் உள்ள கோவில் எங்கே இருக்கிறது? அதே பாரதி ராஜா படத்துல வர பன்னாரி அம்மன் கோயில் அதேதான். பன்னாரி அம்மன் கோவில். தாயே, வருகிறேன். அக்ரே ஸ்வாஹா அக்ரே நமஹ பர்ணாய ஸ்வாஹா பர்ணாய நமஹ சோமாய ஸ்வாஹா. விக்னேஸ்வரா, நான் வந்த காரியம் வெற்றிகரமாக முடிந்தால் உனக்கு 108 தேங்காய்களை உடைக்கிறேன். அதுவரை அப்பாவிடம் சொல்லி ஆக்ஷன் எடுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. மார்க்கண்டேயன் மாங்கல்யம் கட்டப் போகிறான். அதற்குள் நான் பாசக்கயிற்றை வீசிவிடுகிறேன். மார்க்கண்டேயா, வா வா. மார்க்கண்டேயா, என்னுடன் யமலோகத்திற்கு வா. யோ, நீ என்ன எனக்கு மட்டும்தான் எவனா? எப்ப பார்த்தாலும் என் பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்கிய. என்னடா பூலோகத்துக்கு போலான்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? மார்க்கண்டேயா, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். நீ வரத்தான் வேண்டும். மாற்றி எடுத்துக் கொண்டு வந்ததால் வேலையிலிருந்து நிற்கிறேன். நான் உன்னை கண்டிப்பாக உயிரோடு அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்பது சிவபெருமானின் கட்டளை. அப்பா, ப்ளீஸ் ஒப்ளைட். மார்க்கண்டேயனுக்கு உயிரை கொடுத்தவர் சிவபெருமான்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன புராணமே மாறுது? என்னங்க, நீங்க ஒண்ணு போக வேண்டாம். சரி சாவித்ரி, நீ சொன்னா சரி, நான் போகவே மாட்டேன். பெண்ணே, உன் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். ஆனால் எங்கள் விஷயத்தில் அனாவசியமாய் இன்டர்வியர் பண்ணுகிறார். Because I am his wife. தாலி கட்டின பொண்டாட்டி. இனிமே அவர் உயிரை எடுக்க உனக்கு உரிமை இல்ல. இனிமே என் உயிரை இவதான் எடுப்பான். தாலி கட்டிய மனைவியா? மார்க்கண்டேயன் கழுத்தில் தாலி கட்டும் முன்பே பாசக்கயிறு அவன் கழுத்தில் விழுந்து விட்டது. ஏயா இவ்வளவு பெரியவரா இருக்க, ஏன் போய் சொல்ற? முதல்ல தாலி, அப்புறம் தான் கயிறு. இல்லை, முதலில் கயிறு, அப்புறம்தான் தாலி. இல்ல தாலி. இல்லை, கயிறு. எவ்வளவு பெட்டு? ஒரு குடுவை கோபமா? அக்ரீட். நீ அதுலயே இரு. யோ போட்டோகிராஃபர், நான் தாலி கட்டின போட்டோ இருக்காயா? கொடு. போனலைட் கேமராவோ? ஐயோ, போட்டோ பினிஷில் தோற்று விட்டேனே, என்ன செய்வேன்? பரவாயில்ல பரவாயில்ல, வந்ததுதான் வந்தீங்க, ஒருவா சாப்பிட்டு போங்க. நோ, அந்த வேலை முடியாமல் போக மாட்டேன். மார்க்கண்டேயா, மரியாதையாக என்னுடன் வந்துவிடு. யோ, நாராயண நாராயண. ஓ, நாரதரோ? யமதர்மா, முதலில் மார்க்கண்டேயன் மேல் இருக்கும் உன் கையை எடு. எடுக்க மறுத்தால் உன் மீது இருக்கும் சாபம் புரியாமல் விளையாடுகிறாய். என்ன சாபம்? நீ சிறுவனாக இருந்த பொழுது காட்டிலே விளையாடிக் கொண்டிருந்தாய். அப்பொழுது அங்கு தும்புரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். நீ விளையாட்டாக அவர் காதிலே நிறைய பூவை சுத்த, அதனால் அவர் கழுத்து ஒருவரும் சாய, அவர் தவம் கலைந்து உனக்கு ஒரு சாபம் கொடுத்தார். என்னவென்று? பூமாலையுடன் கூடியவர்கள் யார் மீது நீ கை வைத்தாலும் உன் தலை சுக்கு 1000 வெடித்து விடும் என்று சாபமிட்டிருக்கிறார். சுக்கு 1000, சுக்கு 100ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வழக்கமாக சுக்கு 100 என்றுதான் சபிப்பார்கள். ஆனால் தும்புரு முனிவருக்கு கோபம் 10 மடங்கு அதிகம். 100 × 10 1000. இந்த சாபத்தை பத்தி நான் படிச்சதே இல்லையே. இது தேவ ரகசியம், மானிடருக்கு தெரியாது. ஐயோ, கிளைமேக்ஸில் சாபத்தை பற்றி கூறி பயமுறுத்தி விட்டீரே நாரதரே. இப்பொழுது என்ன செய்வது? சாவித்திரியிடம் கெஞ்சி கேள், வந்தால் அழைத்துச் செல். சாவித்ரி, தயவு செய்து அவனை என்னுடன் அனுப்பிவிடம்மா. அவருக்கு இருந்து என்னால் வாழவே முடியாது. பிரிய முடியாதென்றால் நீயும் மார்க்கண்டேயனுடன் வா. உங்கள் ஹனிமூனை நிஜமுடியிலேயே வைத்துக் கொள்ளலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இவரை மட்டும் அழைச்சிட்டு போ. அடிப்பாவி. மிக்க சந்தோஷம். தீர்க்க சுமங்கலி பவா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்கணும். அது மட்டும் நடக்காது. சாவித்திரிக்கு ஏற்கனவே வரம் கொடுத்து நான் ஏமாந்துட்டு போதும். மறுபடியும் ஏமாற தயாராக காதில் விழுகிறது. நினைவுபடுத்த வேண்டாம். தருகிறேன் சாவித்ரி. மார்க்கண்டேயன் உயிரை தவிர வேற எது வேண்டுமானாலும் கேள், தருகிறேன். எங்க கழுத்துல இருக்கிற இந்த மாலை வாடுற வரைக்கும் நீ அவரை கூட்டிட்டு போக கூடாது. இது நியாயமான கோரிக்கை. புதுமண தம்பதிகள் நீங்கள் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறீர்கள். ஒரு 4 மணி நேரமாவது அனுபவியுங்கள். ஏமா, வாடும் வரை காத்திரு. என்ன யமதர்மா,
என் தேவியின் கோவிலில் காத்துக் கொண்டிருக்கிறாய்? மகேஸ்வரா, மார்க்கண்டேயனின் மனைவி என்னிடம் ஒரு வரம் கேட்டாள். அவர்கள் அணிந்திருக்கும் மாலை வாடும் வரை நான் காத்திருக்க வேண்டுமா? அடிக்கும் வெயிலில் அரை மணி நேரத்தில் அவர்கள் மாலை வாடிவிடும். ஏமாந்து விட்டாயே யமதர்மா. அது காகிதப்பூ மாலை. காதி கிராப்டில் 10 ரூபாய் 80 பைசாவுக்கு வாங்கியது. லோக்கல் டாக்ஸஸ் எக்ஸ்ட்ரா. கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. நீண்ட நாள் இணைபிரியா தம்பதிகளாக நீவிர் வாழ்வீர். பிரபு, இது என்ன ஆசீர்வாதம்? மார்க்கண்டேயனை அழைத்துச் செல்ல வேண்டாமா? யமதர்மா, எந்த உலகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தவறு செய்பவர்கள் எமது தண்டனைக்குள்ளாவார்கள் என்பதை இந்த நாடு அறியவே உன்னை வைத்து இந்த நாடகம் ஆடினேன். உன்னுடைய யமதர்ம பதவி தயாராக இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச். யூ கேன் ரீஜாயின் யுவர் டியூட்டி ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். தன்யனானேன் தாண்டவ புருஷனே. யமதர்மா, தம்பதிகளை நீயும் ஆசீர்வாதம் செய். அப்படியே ஆகட்டும் பிரபு. தேவர்களே, இந்த இடத்தில் தான் பூமாரி பொழிய வேண்டும். ஸ்டார்ட். ஓடுங்க வேண்டாம். மங்களம் உண்டாகட்டும் மானிடர்களே, மங்களம் உண்டாகட்டும்.